ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் செய்ய போகிறேன். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்டில் வந்து ரொம்ப டேஸ்ட்டான முறையில், ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது தான் அந்த கடையில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி நல்ல நம்ம வந்து தண்ணியை நல்லா ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கையால் கசக்கி வாஷ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியாகி நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா உதிரியாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அரிசி இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது இந்த அரிசி முழுகிற அளவுக்கு நம்ம நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயிலை நம்ம 1 ஸ்பூன் ஊற்றும்போது அந்த சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து நல்லா ஒழுங்காக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ அந்த எண்ணெயும் உப்பையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதித்து வர டைமுக்கு நம்ம வந்து இந்த வடிகட்டி வச்சுருந்த 10 நிமிஷம் ஊறிடுச்சு அரிசி. நம்ம வந்து இப்போ இந்த அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதை வந்து ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க. ஒரு 80% வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் வந்து கிளறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே அடியிலேருந்து திருப்பி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வெந்ததும் நம்ம வந்து இந்த சாப்பாடை வடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இப்போ 80% வெந்துடுச்சு. ஒரு சாதத்தை எடுத்து நம்ம கையில் வந்து இந்த மாதிரி நம்ம அழுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வந்து நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். பாருங்கள், சாப்பாடை வந்து நான் நல்லா வடிச்சிட்டேன். வடித்து கஞ்சி இல்லாத இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்லலாம் வச்சிடாதீங்க சாதத்தை. இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு பேசனில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டோங்க. அது காற்றுல அந்த மாதிரி ஆற வச்சு செஞ்சோம்னா சாப்பாடு பாருங்கள். இப்போ நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். நல்லா ஆற வச்சுட்டு தாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம். சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். 4 முட்டையை வந்து நான் உடச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன். அடுத்தது வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நான் வந்து கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸு ஒரு 150 கிராம் இருக்குங்க. அதை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேரட், மீடியம் சைஸ் கேரட்டு 2 கேரட் எடுத்து தோலை சீவிட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸுங்க, பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க.
கேப்சிகம் குடமிளகா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய குடமிளகா எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 காய் தான் சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை பட்டாணி, ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் வந்து மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகுத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இது வெள்ளை மிளகுங்க. இந்த மாதிரி வெள்ளை மிளகுத்தூள் போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெள்ளை மிளகை தான் நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு எடுத்திருக்கேன் நான். அதுவும் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் இந்து உப்பு எடுத்திருக்கேன் நான். தேவையான அளவு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பூண்டு 4 பல்லு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சிங்க. அதை நல்லா தோலை சீவிட்டு காய் துருவுறதுல வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ பாருங்கள் நான் எல்லா சாமானையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருந்த 4 முட்டையை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து காய் கூட சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யாதுங்க. இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து முட்டையை பொடி மாஸ் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காத நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி முட்டை. இப்போ இதில் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா நான் இந்து உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் இந்து உப்பு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருப்பு மிளகுத்தூளுங்க இது. அடுத்ததாக தேவையான அளவு மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணான்னா வெறும் மிளகுத்தூளும் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நம்மளுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த அந்த 4 பல்லு பூண்டு அந்த பூண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க. இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நம்ம துருவி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து 4-5 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 4-5 பச்சை மிளகாய் கூட இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டேன் நான். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் போட்டுட்டு ரொம்ப வந்து காய்ங்க ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. வெங்காயமும் வந்து ஒரு மீடியமாக தான் வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. வெங்காயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கிற எல்லா காய்களையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து நான் ஒரு 10 பீன்ஸ் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் குடமிளகா நான் இப்போ சேர்த்துக்கிறேன். குடமிளகா நல்லா பெரிய மிளகா ஒன்று எடுத்துட்டேன். 150 கிராம் கோஸுங்க.
இது எல்லா காயும் நம்ம போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சர்க்கரை எதுக்கு போடுறேன்னா இந்த வெஜிடபிளோடைய கலர் மாறாத இருக்கும், அதனால் நான் வந்து சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லைனா வந்து உங்களுக்கு காய் வந்து கலர் மாறிடும். இந்து உப்பு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க, அதனால் நான் இந்து உப்பும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஏன்னா காய் வந்து சாஃப்டாக ஆகிடக்கூடாது, கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸுக்கு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூனு சோயா சாஸ் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைன்னா நீங்கள் சோயா சாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை பொடி மாசை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கிளறி விடுங்க. காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது. காய்ங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்தால் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு நம்மளுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80% வேக வச்சோம். காய் இந்த மாதிரி ஒரு 70% வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தால் தான் அது நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருந்த வெள்ளை மிளகு தூளை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன், அதை நான் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சிருந்த சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம வடித்து வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம். சூடோடு இருக்கும்போது சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு ஃப்ரை ரைஸ் செய்யுங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடை ரொம்ப கிளறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக அடியிலேருந்து ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. ஸ்டவ்வையும் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் கிளறி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு உதிரியாக பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான முறையில் நம்மளுக்கு வெஜ் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம், கடையில் வாங்குறதுக்கு பதிலாக. நம்ம திருப்தியாக இருக்கோங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா. இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சாப்பாடு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். உதிரியாக எவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்படியே நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வெஜ் ஃப்ரை ரைஸ் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.